இந்த சுற்றுல அழகான செய்திகளை, அற்புதமான சமூக பிரச்சனைகளை தீர்ப்பு மட்டுமல்ல தீர்வு சொல்லுகிற ஒரு நீதிமன்றமாக இந்த மன்றத்தை மாற்ற இருக்கிற இந்த அற்புதமான சுற்றுக்கு தமிழ் சொந்தங்கள் அத்துணை பேரையும் அன்போடு வரவேற்கிறோம். வாங்க சுற்றுக்குள்ள போகலாம். இலக்கியம் பேசியிருக்கிறோம், இதிகாசங்களை பேசியிருக்கிறோம், சமூக வாழ்வியலை பேசியிருக்கிறோம், விழிப்புணர்வு சார்ந்தும் எங்களால் பேச முடியுங்கிறத இந்த பிள்ளைகள் நிரூபிக்கிறாங்க. எல்லா தரப்பிலும் இந்த பிள்ளைகளை வளர்த்தெடுக்கிற ஒரு நல்ல களமாக இந்த தமிழங்கள் உயிர்மை சுட்டிகள் இருக்கு. அடுத்தடுத்து இன்னும் இந்த பிள்ளைகள் மின்னி மிளிர எங்கள் நடுவர்கள் வாஞ்சையோடு வாழ்த்துகிறார்கள். இந்த அற்புதமான நேரத்தில் வழக்கும் மறுப்பும் நானே என்று பேசுவதற்கு வருகிற அந்த போட்டியாளர் சரவண பவதாரணி. வாங்க. வணக்கம் சரவண பவதாரணி. வணக்கம் அண்ணா. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதி அடுத்து படிச்சு என்ன பதவிக்கு வருவாங்கன்னு தெரியாது. ஆனால் இந்த சுற்றுல வழக்கறிஞர் சரவண பவதாரணி. என்ன வழக்கு, என்ன தலைப்பு? நிற்க அதற்கு தக ஏட்டில் மட்டும் யதார்த்தத்திலும். நிற்க அதற்கு தக ஏட்டளவில் இருக்கா, யதார்த்தத்தில் நடைமுறையில் இருக்கா அப்படிங்கிற நியாயமான கேள்வி, சமூகத்துக்கு தேவையான கேள்வி. நீங்கள் ரெண்டு தரப்புலையும் பேச போறீங்கிறத கொஞ்சம் யோசனையோடு இருக்கு. ஆனால் ரெண்டு தரப்புலையுமே நியாயமாக பேசுவதற்காக இந்த பிள்ளைகள் அரங்கேறி இருக்கிறாங்க. உற்சாகமான கைத்தட்டு, பாராட்டு. சிறப்பாக பேசுங்க. வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. கசடர கற்று கற்றதன்படி நடக்கும் சான்றோர்களை பணிந்து எனது உரையை துவங்குகிறேன். நிற்க அதற்கு தக இன்னும் ஏட்டளவில் மட்டுமே இருக்கிறது என்பதற்கான என்னுடைய வாதங்கள் இதோ. தீண்டாமை மனிதநேயமற்ற செயலும் பெருங்குற்றமும் ஆகும். ஆண்டாண்டு காலமாக பள்ளி பாட புத்தகத்தில் முதல் பக்கத்தில் அச்சிடப்படும் வாசகம் இது. இன்றும் தீண்டாமையால் எத்தனை அவலங்கள் அவனிதனில் அரங்கேறி கொண்டுதானே இருக்கிறது. ஏட்டல் மட்டும் உள்ளதால் தானே இன்னும் இன்னும் அச்சில் வந்து கொண்டிருக்கிறது. ஜாதி இரண்டொழிய வேறில்லை என்றும், ஜாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்த்தி சொல்லல் பாவம் என்றும் இன்றும் படித்து கொண்டுதான் இருக்கிறோம். ஏட்டளவில் ஒவ்வொரு வயதிலும் ஒவ்வொரு அனுபவத்திலும் ஒவ்வொரு பொருள் தரக்கூடிய சொல் என்றால் அது அறம். ஆத்திச்சூடி என்ற உடனே அறம் செய்ய விரும்ப என்று சொல்ல தெரிந்த நமக்கு அதன்படி நடக்க தெரியவில்லையே. அவ்வை கூறி ஆண்டுகள் பல ஆயிற்று. இன்றும் விரும்பக்கூட நமக்கு மனமில்லை. ஏட்டை அலங்கரித்த வாழ்க்கை தத்துவம் தானே இது. ஓய்வினை உறுத்து வந்து ஊட்டும். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். இது சிலம்பு கற்றுக் கொடுத்த பாடம் அல்லவா? படித்தோம், தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றோம். பாவ புண்ணியத்தை பற்றி என்றாவது சிந்தித்தோமா? இன்னும் ஏட்டளவில் தானே இருக்கிறது. அன்றைய ஏடு இன்றைய இணையம். தினமும் லட்சம் தத்துவங்கள் பரிமாறப்படுகிறது. வெறும் வார்த்தைகளால் அதில் ஒன்றேயாயினும் நாம் கடைபிடிக்க ஆரம்பித்திருந்தால் இந்த நேரம் பழைய தத்துவங்கள் பழகி போய் புதிய தத்துவங்களின் தேவை ஏற்பட்டிருக்கும். சாலை விதிகளை படித்த பின்புதானே ஓட்டுநர் உரிமம் வாங்குகிறோம். ஆனால் எல்லா நேரங்களிலும் விதிகளை கடைபிடிக்கிறோமா? ஒவ்வொரு வாகனத்தின் பின்புறமும் எழுதப்பட்டிருக்கும் வாசகம் இடைவெளி விட்டு தொடருங்கள். இதை படிப்பதற்காகவே பக்கத்தில் செல்கிறீர்களோ எனவோ. போக்குவரத்து காவலர்கள் இல்லாத போதும் விதியை கடைபிடிப்பவர்கள் பிழைக்க தெரியாதவர்களாகவும் கோமாளிகளாகவும் தெரிகிறார்கள் என்றால் கைமணளவு கற்றது கூட ஏட்டளவில் தானே இருக்கிறது. புத்தக கண்காட்சியில் கூட்டம் அலைமோதுகிறதாம். கற்றலில் ஆர்வம் அதிகம்தான், ஆனால் குற்றங்கள் குறைந்த பாடில்லை. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அனைத்து அறக்கருத்துக்களும் ஏட்டில் பதிந்தது, இதயத்தில் பதியவில்லை என்றுதானே. எந்த மொழியிலும் இல்லாத அளவிற்கு அதிகமான நூல்களை கொண்டது என் தமிழ் மொழி. ஆனால் இன்று பிற மொழி கலக்காத தமிழில் பேச எத்தனை பேர் இருக்கிறோம்? தமிழ் வாழ்க வளர்க என்று எழுதினால் மட்டும் வளர்ந்து விடுமா என்ன? ஆங்கிலத்தில் பேசுவதை கூட ஒரு மொழியாக ஏற்றுக்கொள்ளலாம். தங்கிலீஷ் என்ற ஒன்றை எங்கிருந்துதான் கற்றீர்களோ? புலனம் முழுவதும் விரவி கிடைக்கிறது. யாமறிந்த மொழிகளிலே என்றானே பாரதி, உலக மக்கள் தொகையில் முதல் இடத்தில் இருக்கும் நம்மால் ஏன் இந்திய மொழிகளில் ஒன்றை கூட உலக மொழியாக்க முடியவில்லை? கற்றதை மறந்துவிட்ட அந்நிய மொழிகளின் அடிமைகள் தானே நாம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், எல்லா உயிரும் மின்பொற்றிருப்பதை தவிர வேறொன்றும் அறியேன் பராபரமே என்றாரே வள்ளலார். பக்கத்து வீட்டுக்கார நல்லா இருக்கணும்னு நினைச்சதெல்லாம் கொரோனாவோட பயிற்சா என்ன?
நிற்க அதற்கு தக இன்னும் ஏட்டளவில் மட்டுமே இருக்கிறது என்பதே என் வாதம். நிற்க அதற்கு தக ஏட்டளவில் மட்டுமல்ல, யதார்த்தத்திலும் நடைமுறையிலும் உள்ளது என்பதே என் பிரதிவாதம். தீண்டாமை, புறையோடிய தீண்டாமையை ஒரு சில வருடங்களில் அகற்றிவிட முடியுமா என்ன? கற்று தெளிந்து அதன்படி நடந்ததால் தான் இன்று எங்கோ ஒரு சில இடங்களில் மட்டுமே இருக்கிறது. இனி வரும் காலங்களில் அதுவும் அழிந்து போகும். சமத்துவ பொங்கலும் சமபந்தி விருந்தும் கலப்பு மனமும் நம்மை ஒன்றிணைக்கவில்லையா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று இன்று அனைத்தும் சமமாகிவிட்டது. இது ஏட்டில் கற்றதை யதார்த்தத்தில் கொண்டு வருவதன் விளைவுதானே. ஜாதி இரண்டொழிய வேறில்லை. கற்பதற்கு முன் அது பிரிவினையை உண்டு பண்ணியது. கற்றதன் விளைவு இன்று ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமம் என்னும் ஒற்றுமைக்கு வழிவகுத்துள்ளது. உங்களுக்கு எங்களுக்கு இருந்த சட்டம் போய் அனைவருக்கும் பொதுவான சட்டத்தை தானே நடைமுறையில் பின்பற்றுகிறோம். இது ஏட்டில் கற்றதை யதார்த்தத்தில் கொண்டு வருவதன் விளைவுதானே. அறம் செய்ய விரும்பு, யார் விரும்பவில்லை? கோவில்கள் தோறும் அன்னதானம், கற்பதற்கு உதவி செய்ய ஆயிரம் ஆயிரம் அறக்கட்டளைகள், உயிர் கொடுக்க உதிரதானமும் உறுப்பு தானமும். அறம் செய்ய விரும்பு என்றுதான் ஆத்திச்சூடி சொன்னது. சொல்ல போனால் நாங்கள் விரும்பியதை எல்லாம் அறமாக செய்து கொண்டிருக்கிறோம். ஆதரவற்ற அனாதை சடலங்களை நல்லடக்கம் செய்து வருகின்ற திருச்சியை சேர்ந்த விஜயகுமார் சித்ரா தம்பதியர், வேலூரை சேர்ந்த மணிமாறன் ஐயா அவர்கள் இதற்கு வாழும் எடுத்துக்காட்டுகள் தானே. சிலம்பு, தமிழ்நாட்டில் கண்ணகிக்கு கிடைக்கும் பெருமை அவரை உலகுக்கு அறிவித்த இளங்கோவடிகளுக்கு கூட இல்லை. பூஜைகளும் பரிகாரங்களும் செய்த பாவத்தை தொலைக்க இன்றும் கோவில்களில்தான் எத்தனை கூட்டம். ஆயிரம் ஆயிரம் அன்னதான கூடங்களும் ஆசிரமங்களும் புண்ணியத்தை சேர்க்க உருவாகியது. இது ஏட்டில் கற்றதை யதார்த்தத்தில் கடைபிடிப்பதன் விளைவுதானே. இணையம் முழுவதும் தத்துவங்கள். நூல் நுழைய முடியாத இடத்திலும் நுழைவது எங்கள் இணையம். நூல் நுழைய முடியாத இடத்திலும் நுழைவது எங்கள் இணையம். நீங்கள் சோர்வடையும் போதும் தடுமாறும் போதும் உங்கள் சூழ்நிலைக்கு தக்க தத்துவங்களை இணையத்தில் பரிமாறப்படும் பொழுது அவை உங்களை தேற்றவும் உத்வேகம் கொள்ளவும் தானே செய்கிறது. இணையத்தின் மூலம் இன்று அனைவருக்கும் அனைத்தும் பொதுவாகியுள்ளது. இது கற்றதனால் ஆன பயன்தானே. அதிவேகமாக வாகனம் ஓட்டிய இளைஞனுக்கு மதுரை நீதிபதி அளித்த தண்டனை என்ன தெரியுமா? அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் விபத்துக்குள்ளாகி வரும் நபர்களை ஒரு நாள் முழுவதும் உடனிருந்து பார்த்துக் கொள்வதுதான். விபத்தின் பின் விளைவுகளை கண்ட பின்னாவது சாலை விதிகளை கடைபிடிக்க வைத்துள்ளது. விதிகள் இப்பொழுதெல்லாம் மீறப்படுவதில்லை. தொடர்ந்த சட்டங்களாலும் மனசாட்சியும் தானியங்கி கணினி வருடியும் இருக்கும் போது எங்கே விதிமீறல்கள் இருக்க போகிறது? புத்தக கண்காட்சியில் கூட்டம் அலைமோதுகிறதாம், ஆனால் குற்றங்கள் குறைந்தபாடில்லை. இது என்ன வாதம்? ஒரே உணவு சாப்பிட்ட அனைவருக்கும் சமமாகவா பலன் தருகிறது? அதுபோலதான் புத்தகங்களும் அவரவர் புரிதலுக்கு தக்க படிப்பினையை தருகிறது. ஆனால் புத்தகங்கள் படித்த பின் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது என்பதே மறுக்க முடியாத உண்மை. தமிழக சிறைச்சாலைகளில் கூண்டுக்குள் வானம் எனும் சிறப்பு திட்டத்தின் மூலம் புத்தக வாசிப்பு கைதிகளின் மனநிலையை மாற்றி நல்வழிப்படுத்துகிற அறச்செயலை செய்துதானே வருகிறது. பிறமொழி கலப்பா என்ன இல்லை என் தமிழ் மொழியில்? உலக மொழியான ஆங்கிலத்திற்கு கூட சில தமிழ் சொற்களை வழங்கியுள்ளது என் தமிழ் அன்னை. ஏடு இட்டோரியல் எடிட்டோரியல் எனவும், தோற்றோர் பயிலும் இடம் டியூட்டோரியல் எனவும், பெற்றோர் ஒத்துதலால் நடக்கும் திருமண நிகழ்வு பெற்றோத்தல், இப்படி ஆங்கிலத்திற்கு வழங்கிய சொற்கள் ஏராளம். இன்றைய அறிவியல் தொழில்நுட்பம் முதல் கணினி அறிவியல் வரை அனைத்திற்குமான வேர்ச்சொற்கள் என் கன்னி தமிழில் உண்டு. இதை கற்று உணர்ந்தோர் பயன்படுத்தி கொண்டுதானே இருக்கிறார்கள். தமிழை வளர்க்க சங்கரா தொலைக்காட்சி போன்ற தொலைக்காட்சி ஊடகங்கள் தமிழ் எங்கள் உயிர்மை போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டுதானே இருக்கிறது. அப்படி இருக்கும்போது யதார்த்த வாழ்விலும் தமிழ் வளர்ச்சிக்கான தேடல் இருந்து கொண்டுதானே இருக்கிறது. அன்பே சத்தியம், அன்பே நித்தியம், இதை யாரும் மறக்கவில்லை, மறுக்கவில்லை. பெருநகரங்களில் உள்ள விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் யார் உணவளிப்பது? நாம் தானே. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் தந்த விளைவல்லவா. தொல்துள்ளங்களும் அணைக்கும் கரங்களும் இருப்பதால் தான் வறுமையிலும் முதுமையிலும் தனித்து விட்டவர்கள் கூட மகிழ்ச்சியாக வைக்க முடிகிறது. இது யதார்த்த வாழ்வில் அனைத்து உயிரும் இன்புற்றிருப்பதை தானே கூறுகிறது. அன்பே சிவம், அன்பே சத்தியம், அன்பே சிவம்,
அன்பே சத்தியம் என்று படித்ததனால்தான் அறிவு தெளிவு பெற்று யதார்த்தத்தில் வாழ்கிறோம். அதனால்தான் இன்றும் என் தாய்நாடு அனைத்து மதங்களையும் ஏற்றுக்கொண்டு உலக மக்களின் நன்மதிப்பை பெற்று மேன்மை பெற்றுள்ளது. இறுதியாக நிற்க அதற்கு தக யதார்த்த வாழ்வில் என்றென்றும் நன்றி, வணக்கம். சரவண பவதாரணி ஒரு நீண்ட வாதங்களை இந்த மன்றத்தில் முன்வைத்து பேசியிருக்கிறார். ரெண்டு தரப்புலையும் சரவண பவதாரணி பேசிய உரை அப்போ இதுவும் சரிதானோ, அந்த பக்கம் பேசும்போதோ இதுதான் சரியோ அப்படின்னு நம்மளை சிந்திக்க வைப்பது போல இரண்டு தரப்புக்குமே வாதாடி இருக்கிறாங்க இந்த வழக்கறிஞர். நீதிபதிகள் தான் அதுக்கு கடைசியில் தீர்ப்போடு நல்ல தீர்வையும் சொல்லணும். முதல்ல அன்பிற்கினிய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள் சரவண பவதாரணியின் இந்த வழக்கு வாதம் எப்படி இருந்தது? நிற்க அதற்கு தக அந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தமைக்கே ஒரு கைத்தட்டு. நன்றி ஐயா. டாக்டர் ஔவை அருள் நடராஜன் அருந்தமிழில் அயற்சொற்கள்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அது படித்தா என்ன கணம் இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது இன்றைக்கு சரவண பவதாரணியுடைய அந்த நிற்க அதற்கு தக பேச்சில். அந்த ஆங்கில சொற்களுக்கு தமிழ் சொன்னது ரெண்டு பக்கமுமே அந்த நாணயத்தின் இரண்டு பக்கம் மாதிரி ரெண்டு பக்கமும் சரியாக இருக்கணும். நம்ம வேடிக்கையாக சொல்லுவோம், தண்டவாளம் ஒரு தொடர் வண்டி ஓடணும்னா கூட ரெண்டு இரும்பு பாதையும் சரியாக இருக்கணுங்கிற மாதிரி நிற்கவும் சரியாக பேசின, தகவும் அதற்கு சரியாக பேசின. அப்போ ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா தகதகன்னு ஒரு கைத்தட்டு கொடுக்குறாங்க. நன்றி ஐயா. உன்னுடைய நிற்க அதற்கு தக கைத்தட்டு தக தக நீ அதற்கு படி நிற்க. நன்றி அண்ணனுக்கு நன்றி. நல்ல செய்திகளோடு வாழ்த்துறையை வழங்கியிருக்கிறார், நல்ல மதிப்புரையையும் கருத்துரையும் வழங்கியிருக்கிறார். தொடர்ந்து எங்கள் பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் நிரஞ்சன் பாரதி அவர்கள் சரவண பவதாரணியின் வழக்கு குறித்து அவர் வாதம் எப்படி இருந்தது? சரவண பவதாரணி ஒரு சிறந்த பேச்சாளர் என்பது ஏற்றளவில் மட்டும் இருப்பதல்ல, அது யதார்த்தத்திலும் உண்மை. நன்றி ஐயா. இந்த வழக்கும் நானே மறுப்பும் நானே இந்த சுற்றுல உன்னுடைய இன்றைய பேச்சு எப்படி இருந்தது அப்படின்னா, சரவண பவதாரணி தன்னுடைய இரண்டு கட்சிக்காரர்களுக்கும் நேர்மையாக இருந்து வாதாடினார். நன்றி ஐயா என்பது போல இருந்தது. இனிமேல் பொதுமக்கள் அனைவரும் தங்களுடைய பிரச்சனைகளை வழக்குகளை தாராளமாக சரவண பவதாரணியிடம் ஒப்படைக்கலாம். அவர் சிறப்பாக வாதாடி நியாயம் பெற்று தருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. இவற்றை எல்லாம் தாண்டி ஏன்னா கிட்டத்தட்ட நீ ஒரு 7-8 நிமிடங்கள் பேசியிருக்க. அதுவும் தொடர்ந்து பற்பல செய்திகள், நிறைய தகவல்கள், நிறைய சிந்தனைகள், நிறைய தளங்களில் நீ தொட்டு பேசினது ஒரு சாதாரண விஷயமே அல்ல. இப்போ நிற்க அதற்கு தக நல்ல அற்புதமான ஒரு தலைப்பு. நிற்றல் அப்படின்னா ஸ்டாண்ட் அப்படிங்கிறது மட்டும் பொருள் இல்லை, நிலைத்து நிற்பது என்று பொருள். அதுதான் நிற்கிறது. அதே போல சரவண பவதாரணி தன்னுடைய பேச்சு திறம் என்கின்ற அந்த அடித்தளத்தில் மிக உயர்ந்து சிறந்து நிற்பாள். பொருள் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த மாதிரியான சுற்றுக்களில் நீ என்ன நினைவில் வச்சுக்கணும் அப்படின்னா, உன்னுடைய கருத்துக்கள் ரொம்ப அழகாக இருந்தது, நினைவாற்றல் பாராட்டுக்குரியது. ஆனால் அதே சமயத்தில் நேர கட்டுப்பாடும் இதற்கு உண்டு என்பதை நீ மறக்கக்கூடாது. இரண்டாவதாக கோர்ட்டுக்கு வந்தா இல்லையா, அந்த சரவண பவதாரணி கொஞ்சம் அதிக நேரம் எடுத்துக்கொண்டு விட்டாள். அதையும் நினைவில் வைத்துக்கொள். ஏன்னா அடுத்தடுத்து நாம் இறுதி சுற்றை நோக்கி நகர்றோம். இன்னும் அளவுகோல்கள் கடுமையாக மாறும். அதனால அதையும் மனதில் வைத்துக்கொள். அப்புறம் சில செய்திகள் நீ சொன்ன இல்லையா, இப்போ தமிழிலிருந்து நிறைய ஆனால் இன்னொன்று விஷயம் சொல்லணும், நீ சில நல்ல தமிழ் சொற்களையும் நீ பயன்படுத்தின. இப்போ எனக்கு தெரிந்து வருடிங்கிற ஒரு சொல் பயன்படுத்தின. வருடிங்கிறது வினை சொல்லாதான் எல்லாருக்கும் தெரியும், தலையை வருடி விடுதல். வருடிங்கிற பெயர் சொல்லுக்கு ஸ்கேனர் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம், அதை நீ பயன்படுத்தி இருக்கிறாய், ரொம்ப சிறப்பு. தானியங்கி என்றும் பயன்படுத்தினா இல்லையா, ரொம்ப சிறப்பு. இன்னொரு சில செய்திகள் மட்டும் தவறு. என்னன்னா, பெற்றோர் ஒத்தல் பெற்றோத்தலாச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி இல்லை. வேறு சில அழகான தமிழ் சொற்கள் ஆங்கிலத்துக்கு போயிருக்கு. அந்த செய்தி கரெக்டு, ஆனால் அந்த உதாரணம் தவறு கண்ணா, அது மட்டும் மாற்றிக்கோ. இப்போது கட்டுமரம்னு ஒரு வகையான படகு இருக்குது. அந்த சொல்லை அப்படியே ஆங்கிலேயன் எடுத்துக்கொண்டான். கட்டுமரம் என்பது ஆங்கிலத்தில் கேட்டமரான் என்று ஆகிவிட்டது. இன்றும் அந்த சொல் இருக்குது. அதே போல் மிளகு தண்ணி என்பதும் ஆங்கிலத்துக்கு போயிருக்கிறது. ஆங்கிலம் மட்டுமல்ல, பல மொழிகளுக்கும் தமிழ் சொற்கள் சென்றிருக்கு. அந்த செய்திகளை மட்டும் அது உண்மையா இல்லையா என்று உறுதிப்படுத்தி கொண்டு பேசு.
மற்றபடி உன்னுடைய வாதம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. கவிஞருக்கு நன்றிகள். தொடர்ந்து இந்த பிள்ளைகள் அடுத்து பெரிய பெரிய இடங்களுக்கு, பெரிய அரங்கங்களில், பெரிய மேடைகளில் பேசுகிற போது எதையெல்லாம் நினைவில் வச்சுக்கணுங்கிறத இன்றைக்கே பதியம் போடுகிற ஒரு அற்புதமான பணியை எங்கள் நடுவர்கள் செய்திருக்கிறார்கள். ரொம்ப சிறப்பாக பேசியிருக்கிறீங்க. நடுவர்கள் சொன்ன விடயங்களையும் கருத்தில் உள்வாங்கி அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் சிறப்பாக பேசுங்க. அடுத்தடுத்த சுற்றுகளில் சந்திக்கலாம். வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. அழகா பேசுகிற எங்கள் செந்தமிழ் செல்லங்களுக்கு கூடுதல் அணி சேர்க்கிற ஒரு செந்தமிழ் செல்லமாக இந்த மன்றத்தை அலங்கரிக்க வருகிற அந்த போட்டியாளர் முகில் மொழியன். வாங்க. வணக்கம் முகில். வணக்கம் அண்ணா. தொடர்ந்து முகில் மொழியன் வீட்டில் ஒரே பாராட்டும் பரிசும் தான் அவனுக்கும் அவங்க அக்காவுக்கும். ஏன்னா கடந்த சுற்றில் எல்லாரையும் மன்றத்தில் ஏற்றி அவங்களுக்கு கூடுதலாக ஒரு சிறப்பை பெற்றுக் கொடுத்துருக்குறாங்க. கடந்த சுற்றில் சிறப்பாக பேசுறதுக்கு கிடைச்ச சட்டை தான் இது. அப்போ இந்த சுற்றில் சிறப்பாக பேசி இன்னும் பல சட்டைகள் முகில் மொழியன் வாங்குவதற்கு மன்றத்துக்கு பணிந்த வேண்டுகோள், இந்த வடிவேல் சொல்கிற மாதிரி இந்த விஷம் வேலையை பார்க்காதீங்க. வந்தமாக காம்பேர் பண்ணுங்கள், மார்க் போட சொல்லுங்கள். இவருக்கு தாத்தா மோதிரம் வாங்கி கொடுத்தாரு, செயின் வாங்கி கொடுத்தாரு, சட்டையை போட்டார் அப்படின்னா மற்ற தாத்தாக்களும் வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக அது பரவாயில்ல. சொல்ல சொன்னதே போட்டியாளர்கள் தான். நடுவருக்கு ஒரு உள்பனியன் கூட வாங்கி தர மாட்டேன். அது அடுத்த தடவை அன்பளிப்புன்னு கர்ச்சிப்பை கொடுத்துட போகிறாங்க. போதும். இங்கே ஏதாவது செய்கிறதா இருந்தால் ராகவேந்திரனுக்கே செய்யுங்க. இவ்வளவு உற்சாகமாக இருக்கிற இந்த மன்றத்தில் முகில் மொழியனின் பேச்சு இன்னும் உற்சாகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. என்ன தலைப்பு அப்படிங்கிறத சொல்லுங்க. ஆங்கில வழி பள்ளிக்கூடத்தில் தமிழ் பேசினால் அபராதம், வரவேற்கத்தக்கது, கண்டிக்கத்தக்கது. நீங்க பேசுங்க. நடுவர்கள் அது வரவேற்கத்தக்கதா என்னங்கிறத தங்களுடைய மதிப்புரையில் சொல்லுவாங்க. பார்த்துக்கிட்டு இருக்கிற நேயர்கள் முகில் மொழியன் வந்தால் வரவேற்போம் அப்படிங்கிறதோடு ஆர்வமாக டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. உற்சாகமாக பேசுங்க. வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் முகில் மொழியன். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆங்கில வழி பள்ளி வளாகத்தில் தமிழ் பேசினால் அபராதம், வரவேற்கத்தக்கது, கண்டிக்கத்தக்கது. முதலில் வரவேற்கத்தக்கது. இன்றைக்கு அம்மாக்கெல்லாம் எல்லார் முன்னாடியும் அவங்கள மம்மின்னு கூப்பிட்டாதான் பெருமையாக நினச்சிக்கிறாங்க. அதாவது எது நல்ல பள்ளிக்கூடம் என்று நம் பெற்றோர்களிடம் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? எந்த பள்ளிக்கூடத்தில் குழந்தைகள் அழகாக ஆங்கிலம் பேசுகிறார்களோ அந்த பள்ளிக்கூடம் தான் நல்ல பள்ளிக்கூடம் என்று இந்த பெற்றோர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடையாளம் பெருமை மிகுந்த அடையாளம் என்பதனால் இன்றைக்கு பள்ளிக்கூடங்கள் அந்த அடையாளத்தை உருவாக்க நினைக்கின்றன. அதை பெறுவதற்காக எங்களுக்கு பல பயிற்சிகளை தருகின்றார்கள். இது அபராதம் மட்டுமில்லை, இது ஒரு யுக்தியும் தான். தமிழ் பேசினால் அபராதம் என்று கூறினால்தான் இன்றைக்கு குழந்தைகள் ஆங்கிலத்தையே கற்றுக்கொள்கிறார்கள். நாம் ஏன் இதை அபராதமாக நினைக்க வேண்டும்? ஏன் நம் அம்மா சொல்வதில்லையா? சாப்பிட்டால் தான் உன்னை விளையாட அனுப்புவேன், படித்தால் தான் நான் உன்னை சுற்றுலா அழைத்து செல்வேன் என்றெல்லாம் சொல்லுவதில்லையா? தாய் சொன்னால் சரிதானே, அது போலத்தான் இதுவும். பள்ளிக்கூட வளாகத்தில் தமிழ் பேசினால் அபராதம், வரவேற்கத்தக்கதே. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் என்பார்கள். தமிழ் மட்டுமில்லை, எந்த மொழியும் பேசி பழகினால்தான் நமக்கு அது வரும். ஆங்கில மொழியை நமக்கு பாடமாக கற்றுத்தருகிறார்கள். ஆனால் நம்ம எத்தனை பேருக்கு அதை பாடமாக, அதாவது பேச முடிகிறது சரளமாக? அது அப்படி கேட்டால் அது கேள்விக்குறிக்கானதுதான். ஏன் நம் அரசாங்கம், பெருமை மிகுந்த அரசாங்கம், தப்பு செய்தால் அபராதம் விதிக்கிறார்கள். அவர்கள் பல சட்டங்களையும் திட்டங்களையும் போடுகிறார்கள். அதை கடைபிடிக்கவில்லையானால் அபராதம் போட்டுத்தானே ஆக வேண்டும். அதுபோலத்தான் இதுவும். அபராதம் போடாமல் எதுவுமே நடக்காது. எனவே அபராதம் போடுவது வரவேற்கத்தக்கதே, வரவேற்கத்தக்கதே. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் முகில் மொழியன். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆங்கில வழி பள்ளி வளாகத்தில்
தமிழ் பேசினால் அபராதம், கண்டிக்கத்தக்கது. நான் இங்கிருக்கும் எல்லா அம்மாக்களுக்கும் ஒன்றை கூறிக்கொள்கிறேன். அதாவது, எது நல்ல பள்ளிக்கூடம்? எந்த பள்ளிக்கூடத்தில் குழந்தைகளுக்கு அழகாக புரியும்படி சொல்லிக் கொடுக்கிறார்களோ அதுதான் நல்ல பள்ளிக்கூடமே தவிர, ஆங்கிலம் பேசுவதை வைத்து அந்த பள்ளிக்கூடத்தின் தரத்தை நீங்கள் நிர்ணயிக்க முடியாது. உங்கள் குழந்தைகள் அழகாக ஆங்கிலம் பேச வேண்டுமா? பள்ளிக்கூடத்தில் அழகாக அடிப்படையிலிருந்து ஆங்கிலத்தை கற்றுக் கொடுத்தாலே போதும், அவர்கள் அழகாக ஆங்கிலத்தை பேசிவிடுவார்கள். ஏன், எத்தனையோ குழந்தைகள் கிராமங்களிலிருந்து வந்து தமிழ் வழி பள்ளிக்கூடத்திலிருந்து வந்து, முக்கியமாக அதுவும் தமிழ் வழி பள்ளிக்கூடத்திலிருந்து வந்து ஆங்கிலத்தை அழகாக பேசுகிறார்களே, அதற்கு என்ன காரணம்? இப்படி அன்போடு சொல்லிக் கொடுப்பது தானே. மொழி கற்றல் என்பது இயல்பாக இனிமையாக நடைபெற வேண்டுமே தவிர, கட்டுப்பாடுகளுடன் எங்களை சிறை கைதிகளைப் போல நடத்தவே கூடாது. அம்மா கண்டிப்பதையும் பள்ளிக்கூடத்தில் அபராதம் விதிப்பதையும் ஒப்பிடக் கூடவே கூடாது. அதுபோல நாங்கள் தமிழே வேண்டாம் என்று சொல்லவில்லை என்று இன்றைய பள்ளிகள் மார்த்தட்டி சொல்கிறீர்களே. முதலில் பள்ளியில் வேண்டாம் என்பீர்கள், பிறகு அலுவலகத்தில் வேண்டாம் என்பீர்கள், கடைசியாக வீட்டில் வேண்டாம் என்று கூறுவீர்கள். அதனால் நான் இதை வன்மையாக கண்டிக்கிறேன். ஒரு குழந்தை தன்னுடைய சாதாரணமான தேவைகளை தன்னுடைய தாயுடன் மட்டுமே பகிர்ந்து கொள்ளும். அதுபோல ஒரு மாணவன் தன்னுடைய தாய்மொழியில் பகிரத்தான் ஆசைப்படுவானே தவிர, ஆங்கிலத்தில் பகிர என்றைக்குமே ஆசைப்பட மாட்டான். என் பாட்டன் பாரதிதாசன் சொன்னார், அதாவது, தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தாய் மொழியை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடாதே என்று கூறுகிறார் பாரதிதாசன். அப்படிப்பட்ட பாரதிதாசனின் பேரன் பேத்திகள் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நாட்டில் தமிழ் பேசினால் அபராதம் என்று கூறுகிறீர்களே, நான் இதை வன்மையாக கண்டிக்கிறேன். எனவே எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முகில்மொழியன் மொழிக்காக இந்த மன்றத்தில் நாம் நிகழ்ச்சி நடத்துகிறோம். அவர் மொழிக்காக ஒரு வழக்கே நடத்தி இருக்கிறாரு. ஒரு உற்சாகமான கைத்தட்டு, பாராட்டு. இன்றைக்கு இந்த பிள்ளைகள் இவ்வளவு தூரம் இந்த மன்றத்தில் வந்து பேசுகிறாங்க அப்படின்னா, அதுவும் சில பள்ளிக்கூடங்களை அனுப்பி வைத்து தான் அப்படிங்கிறத நாம் மறந்துடவே கூடாது. அந்த பள்ளிக்கூடங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லி, முகில்மொழியன் பேசின பள்ளிக்கூடங்களுக்கு முகில்மொழியனுடைய கண்டனங்கள் அப்படிங்கிறதையும் இந்த மன்றத்தில் நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம். அது முகில்மொழியனோடது தான் அப்படிங்கிறதையும் நாங்கள் உறுதியாக சொல்லிக்கிறோம். எப்படி பேசியிருக்கிறீங்க, அது போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையோட அன்பிற்கினிய அன்பு அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள்ட்ட கேட்கலாம். அண்ணன், எப்படி இருந்தது? இதுவும் ஒரு படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து ஒரு கடினமான தலைப்பு. பள்ளி நிர்வாகம் முதலில் ஒப்புக்கொண்டதற்கும் பெற்றோர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு தலைப்பை எடுத்து பேசுகின்ற போது ஃபார் அண்ட் எகென்ஸ்டில் கொஞ்சம் கடுமையான விஷயங்கள். ரொம்ப நல்ல இயல்பாக சொன்னீங்க. அம்மாவே அன்றைக்கி அம்மானு சொல்லக்கூடாது, மம்மின்னு சொல்லணும். மம்மின்னு சொன்னால் அம்மியில் வச்சு அரைக்கணும். அதான் நம்ம ஜிஜி வேடிக்கையாக சொல்வார், அம்மாவை மம்மின்னா பெரியம்மாவை மேக்சிமம், சின்னம்மாவை மினிமம்மா, அப்பாவை டேட் இன்னும் கொஞ்சம் நாளில் டேய் அப்படின்றவாங்க போல இருக்குது. அதுதான் நம்முடைய கலாச்சாரத்தின் பெருமைங்கிறோம். ஆனால் இந்த நிகழ்வுக்கு யாருடா மதிப்பீட்டாளர்னா பாரதியார் பேரன். அவர் என்ன சொல்கிறார், தேசம் உயர வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முடங்க வேண்டும், சொல்லில் உயர்வு தமிழ்ச்சொல்லே அதை தொழுது படித்திடடி பாப்பா. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிவது எங்கும் காணும் யாமறிந்த புலவனிலே, கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமிதனில் யாங்கனுமே கண்டதில்லை, உண்மை வரும் புகழ்ச்சி இல்லை. கண்ணிருந்தும் குருடராய் காதிருந்தும் சோடராய் ஆண்மை இருந்தும் கோலனாய் அஞ்சுபவனே ஒரு சொல் கேளீர். என்ன, வீட்டு பாஷைகளை கற்கிலாய் வேறு வேறு பாஷைகளை கற்பாய். நீ எந்த லாங்குவேஜ் வேணாலும் படி, ஆனால் உன் தாய்மொழி தமிழை தப்பு இல்லாமல் படி. அதுதான் அதுக்கு சொல்ல வேண்டிய விஷயம். ரொம்ப மிகச்சிறப்பாக பேசின. முகில்மொழியன் பேசுவதில் ஆச்சரியமில்லை. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. இருந்தாலும் இந்த சுற்றில் நீ கொஞ்சம் உன்னுடைய மற்ற சுற்றுகளை போட்டு நீ பார்த்தீங்கன்னா
அதில் ஒரு பெரிய வேகம், ஒரு புரட்சி, இதில் அப்படி ஒரு மென்மைத்தன்மையை கையாண்ட, ஆனால் பெரிய வெற்றி. ஒரு 6 நிமிடம் ஒரு பள்ளி பருவத்தில் படிக்கக்கூடிய குழந்தை ஒட்டியும் வெட்டியும் பேசுவது என்பது சிரமம். அந்த சிரமத்தை கடந்து சிகரத்தை தொட்டிருக்கிறாய், வாழ்த்து. நன்றிங்க. அன்பு அண்ணனுக்கு நன்றி. தொடர்ந்து எங்கள் பாசத்திற்குரிய அன்பு கவிஞர் அண்ணன் நிரஞ்சன் பாரதி அவர்கள். பள்ளிக்கூடத்தில் தமிழில் பேசினால் அபராதம் விதிப்பது வரவேற்கத்தக்கது, கண்டிக்கத்தக்கது. வரவேற்கத்தக்கது என்று கூட முகில் மொழியினை பேச அனுமதித்திருக்கிறது இல்லையா? அதனால சங்கரா டிவியின் தாய் உள்ளம் வாழ்க. தாயை பழித்தால் யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தால் தாய் தடுத்தாலும் விடாதே. நீ தமிழை பழிப்பது போல பேசினாலும் சங்கரா டிவி பொறுத்துக்கொள்ளும். ஏனால் அதை கூட நீ தமிழில் தான் பேசினாய். உன்னுடைய பேச்சு என்று வரும்பொழுது நீ வரவேற்கத்தக்கது என்று பேசினாலும் சரி, கண்டிக்கத்தக்கது என்று பேசினாலும் சரி, நாங்கள் உன்னை இருகரம் கூப்பி வரவேற்போம். அதற்கு காரணம் உன்னுடைய திறமை, உனக்கு இருக்கக்கூடிய அந்த இனிமையான உச்சரிப்பு, உடல் மொழி எல்லாமே. ஒரு சில இடங்களில் இடியும் இல்லாமல் மழையும் இல்லாமல் மேகம் கொஞ்சம் மௌனமாக இருந்து விட்டது, முகில் கொஞ்சம் மௌனமாகிவிட்டது சில இடங்களில். அதை மட்டும் தவிர்த்தால் இந்த பூமி வளம் கொழிக்கும், தமிழ் பூமி. உன்னுடைய அந்த கருத்து பொழிவினால் இந்த பூமி வளம் பெறும். மற்றபடி உன்னுடைய பேச்சில் எனக்கு எந்த குறைபாடுகளும் தெரியல. ஒரு சில இடங்களில் அந்த தயக்கத்தை வெளிக்காட்டாமல் கொஞ்சம், சில இடங்களில் கொஞ்சம் யோசித்து யோசித்து பேசுவது போல தெரிந்தது. அதை மட்டும் தவிர்த்தால் தமிழ் கூறும் நல்லுலகம் உன்னுடைய கருத்து மழையால் என்றென்றைக்கும் வளம் கொழிக்கும். நன்றி அண்ணனுக்கு நன்றி. 2 நடுவர்களுமே முகில்மொழி என மிக அற்புதமாக வாழ்த்தி பேசியிருக்கிறார்கள். ஒரு உற்சாகமான கைத்தட்டு, பாராட்டு. தொடர்ந்து அடுத்தடுத்த சுற்றுகளில் தமிழ் மழையை இந்த முகில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்று வாழ்த்தி வழி அனுப்புகிறோம். வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. அடுத்ததாக வருகிற அந்த போட்டியாளர் பள்ளிக்கூடத்தை மட்டுமல்ல, அரசாங்கத்தை பார்த்து நான் கேள்வி கேட்க தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிற துணிச்சலோடு வந்திருக்கிற அன்பு தம்பி பரந்தாமன். வாங்க. வணக்கம் பரந்தாமன். வணக்கம் அண்ணா. உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நடுவர்கள்கிட்ட பேசணும். உள்ளே வரும்போது தம்பி உன் தலைப்பு என்னன்னு கேட்டேன். நம்ம எல்லாருக்கும் சேர்த்து வேட்டு வைக்கிறதுக்காக ஒரு தலைப்பு. அரசாங்கத்தை எதிர்த்து பேச வந்திருக்கிறார் தம்பி. அரசாங்கத்து மேலேயே வழக்கு. என்ன தலைப்பு அப்படிங்கிறத தம்பிக்கிட்டே கேட்குறோம். தமிழ் நல்ல துணிச்சலை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு தம்பி உதாரணம். என்ன தலைப்பு தம்பி? பள்ளிகளில் நூலகர் பணி நீக்கப்பட்டது நியாயமே? நியாயமே இல்லை. எப்படி நீங்க நீக்கலாம் அப்படின்னு கேட்கறதுக்கு பரந்தாமன் வந்திருக்கிறாரு. ஒரு உற்சாகமான கைத்தட்டு கொடுங்க. நன்றிங்க அண்ணா. சிறப்பா பேசுங்க. வாழ்த்துக்கள். நன்றிங்க அண்ணா. செந்தமிழ் சுவைக்கும் சீர்பெரு அவைக்கு சிவகங்கை சீமையிலிருந்து இந்த பரந்தாமணி சிறந்தாழ்ந்த வணக்கம். பள்ளிகளில் நூலகர் பணியிடம் நீக்கப்பட்டது நியாயமே? நியாயமே இல்லை என்னும் விவாத பொருளில் பல்லாயிரக்கணக்கான வாசிப்பு இயக்க மாணவர்களில் ஒருவனாக என் கருத்துக்களை இந்த மக்கள் மன்றத்தில் எடுத்துரைக்க விரும்புகிறேன். இந்த கல்வியாண்டில் தொடக்கமான ஜூன் 2024 மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நடைபெற்ற கல்வித்துறை வழக்கு குறித்து அரசு உதவி பெறும் பள்ளிகளில் நூலகங்கள் இருக்கக்கூடாதா என்னும் தலைப்பில் நாளிதழில் வெளிவந்த செய்தியை நூலக பாடவேளையில் நான் வாசித்ததுதான் இன்று என் பேச்சிற்கான தொடக்கப்புள்ளி. இது முழுக்க முழுக்க மாணவர்களுக்கான மாணவர் அறிவு நலம் சார்ந்த வழக்கு என்பதாலேயே வாசிப்பை நேசிக்கும் நான் இந்த வழக்கை பொதுநல வழக்காக இம்மன்றத்தில் கொண்டு வந்துள்ளேன். அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணியாற்றும் நூலகரோ நூலக பணியாளரோ பணி ஓய்வு பெற்றாலோ பதவி உயர்வு பெற்றாலோ அல்லது பணிமாறுதலில் சென்றாலோ அந்த பணியிடம் காலாவதியானதாக கருதப்பட்டு அரசிடம் அப்பணியிடத்தை ஒப்படைக்க வேண்டும். புதிதாக அப்பணியிடத்தில் யாரையும் நியமிக்க அனுமதி இல்லை என்று அரசு கட்டுப்பாடு விதித்திருப்பதன் நீதி விசாரணை தான் அந்த வழக்கு. இதுவே வழக்கின் சுருக்கம். அந்த வழக்கை விசாரித்த 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தனி நீதிபதியின் தீர்ப்பையும் அரசின் கொள்கை முடிவை எதிர்த்து நீதிமன்றத்தில் மனதில் எழும் கேள்விகளாக மாணவர்களுக்கு அறிவு மேம்படுத்தப்படுவதை உறுதி செய்ய நூலகம் அவசியமா இல்லையா, நூலகர் மற்றும் நூலக உதவியாளர் இல்லாமல் நூலகங்களை நடத்த முடியுமா என்றெல்லாம் அடுக்கடுக்காய் கேள்விகளை கேட்டிருந்தனர். அரசின் இந்த கொள்கை முடிவு பொதுவாக அரசு மற்றும் பொதுமக்கள் பார்வையில் நியாயமே என்று எனக்கு தோணுகிறது.
இன்றைக்கு வளர்ந்து வரும் அறிவியல் தொழில்நுட்ப சூழலில் லைப்ரரி என்னும் மின்னூலாக்கம் நடைமுறைக்கு வந்து கொண்டிருக்கிறது. மின்னூலகத்தில் நூலகருக்கான பணி மிக மிக குறைவே. கணினியிலும் அலைபேசியிலும் புத்தகங்களை வாசித்துக் கொள்ளலாம். முக்கியமான பக்கங்களை புக்மார்க்ஸ் என்னும் புத்தக குறிப்பின் மூலம் சேமித்துக் கொள்ள முடியும். படித்து முடித்த பக்கங்களிலிருந்து மீண்டும் எளிதாக தொடர முடியும். நூலகர் பணியிடத்தில் நியமிக்கப்பட்டவருக்கு வழங்கப்படும் ஊதியம் ஏற்கனவே நிதிச்சுமையில் இருக்கும் அரசிற்கு கூடுதல் நிதிச்சுமையாகவே இருக்கும். பள்ளி நூலகருக்கு வழங்கப்படும் ஊதியத்தை அரசின் பிற திட்டங்களுக்கு, இலவச நலத்திட்ட உதவிகளுக்கு பயன்படுத்தலாம். TNSED ஸ்கூல்ஸ் என்னும் செயலி பள்ளிகளில் நூலகங்களில் உள்ள புத்தகங்களின் பெயர்களை, எண்ணிக்கை, வாசிப்பை கண்காணிக்கிறது. அரசு தொடங்கியுள்ள வாசிப்பு இயக்கத்தின் செயல்பாடுகள் இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. கண்காணிக்கும் பணி ஆசிரியர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. எனவே அரசு தரப்பு கூறுவது போல நூலக பணியிடம் அவசியமில்லை என்பது நியாயமே என்று அரசின் இந்த கொள்கை முடிவை ஏற்று மேல்முறையீட்டு வழக்கு தொடுக்கிறேன். வணக்கம். பரந்தாமன் தொடுத்துள்ள வழக்கை பரந்தாமனின் மனசாட்சி நான் மனசாட்சியோடு மறுக்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் வாசிப்பு திருவிழாக்களை அறிவு திருவிழாக்களாக அற்புதமாக அசத்தலாக கொண்டாடி பள்ளிகள் முழுவதும் வாசிப்பு இயக்கத்தை தொடங்கி வாசிப்பை நேசிக்க சொல்லித் தரும் இன்றைய சூழலில் நூலகர் பணியிடம் அவசியமில்லை என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம்? பரந்தாமன் சொன்னார். பரந்தாமன் பொத்தாம் பொதுவாக அரசின் பார்வையில், பொதுமக்கள் பார்வையில் ஏற்கக்கூடியதே என்கிறார். இது முழுக்க முழுக்க மாணவர்கள் சம்பந்தப்பட்டது என்று சொன்ன அவரும் ஒரு மாணவர் என்னும் மனசாட்சியை மறைத்துக் கொண்டு பேசுவது நியாயமா? அது முறையா? அடுக்குமாடி குடியிருப்புகளில் பாதுகாப்பிற்கு CCTV கேமராக்கள் போதும், வாயில் காவலர்கள் தேவையில்லை என்பதும், தாய் நாட்டை காப்பதற்கே ஆளில்லா விமானங்கள் போதும், இராணுவம் தேவையில்லை என்பதும் எப்படியோ அப்படித்தானே நூலகத்திற்கு இணையம் போதும், நூலகர் அவசியமில்லை என்பதும். புத்தகங்களுக்காக செலவிடுவது செலவினமல்ல, மூலதனமே என்ற அறிஞர்கள் சொல்வது உண்மையெனில் நூலகங்களை பராமரிக்கிற நூலகருக்கு வழங்கப்படும் ஊதியம் மட்டும் எப்படி செலவீனமாகும்? நூலக தந்தை SR அரங்கநாதன் அவர்கள் பட்டியலிட்ட நூலகருக்கான பணிகள் அனைத்தையும் நீங்கள் சொல்லும் இணைய வசதி மூலமாய் செய்துவிட முடியுமா? ஒரு வகையில் பார்த்தால் அறிவியல் தொழில்நுட்பத்தால் வந்த ஆள் குறைப்பு ஆபத்தின் அடையாளம் தானே இது. நூலகம் கட்டாயம் வேண்டும், நூலகர் பணி அவசியமில்லை என்பது என் சிற்றறிவிற்கே முரண்பாடாக தெரியும் பொழுது அந்த பரந்தாமனுக்கு எப்படி தெரியாமல் போகும்? காவல் நிலையம் இருக்கட்டும், ஆனால் காவலர்கள் வேண்டியதில்லை என்பதும், நீதிமன்றம் இருந்தால் இருந்துவிட்டு போகட்டும், ஆனால் நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் தேவையில்லை என்பதும், பள்ளிக்கூடங்கள் கட்டாயம் இருக்கட்டும், ஆனால் ஆசிரியர்கள் இனி அவசியமில்லை என்று அடுத்தடுத்து இது போன்ற அறிவிப்புகள் வரக்கூடுமோ என்ற அச்சம் எனக்கு தோணுகிறது. உங்களால் அப்படியெல்லாம் வராது என்று ஆணித்தரமாய் சொல்ல முடியவில்லையே. இணையமயமாக்கப்பட்ட நூலகத்திற்கு நூலகர் அவசியமில்லை என்பதும், நூலக பணி தவிர்ப்பதும் இது போன்ற அடுத்தடுத்த அறிவிப்புகளான அபாய சங்கொலியாகவே தெரிகிறது. பரந்தாமன் சொன்னார், இணைய வழியில் நூலக நடைமுறைகளை ஆசிரியர்களை கவனித்துக் கொள்வார்கள் என்று. கற்றல் கற்பித்தலில் மாணவர்களை வழிநடத்துவதற்கே ஆசிரியர்களுக்கு நேரம் போதாது என்னும் சூழலில் நூலக பணிச்சுமையை ஆசிரியர்கள் மீது சுமத்துவது நியாயமே இல்லை. இணையம், செயற்கை நுண்ணறிவு, அலைபேசி என எத்தனை வந்தாலும் அவையெல்லாம் ஒரு பணியாளரின் செயல்திறனுக்கு ஈடாகுமா? அறிவியல் தொழில்நுட்பத்தில் எவ்வளவு முன்னேற்றம் இருந்தாலும் குளறுபடியும் கோளாறும் செயலிழப்பும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. ஆனால் நூலகருக்கு அப்படி இல்லையே. நூலகம் கட்டாயம் தேவையெனில் நூலக பணியிடமும் தேவையே. அரசு பள்ளியோ அரசு உதவி பெறும் பள்ளியோ எதுவாயினும் எங்கெல்லாம் நூலகம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நூலக பணியிடமும் அவசியமே. நூலக பணி அவசியமில்லை என்று சொல்வது அறிவார்ந்த நம் தமிழ் சமூகத்திற்கு நியாயமே இல்லை என்று மாணவர் தரப்பு நியாயத்தை மனசாட்சியோடு எடுத்துரைத்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு அறச்சீற்றம் போல இந்த மன்றத்தில் பரந்தாமன் பேசியிருக்கிறார். ஒரு உற்சாகமான கைத்தட்டு. நன்றிங்க அண்ணா. நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் வந்து வாதாடுற மாதிரி அடுத்துன்னு
நிறைய கேள்விகளை முன் வச்சு பேசியிருக்கிறீங்க. அது நியாயமாக இருந்ததா நியாயம் இல்லையா அப்படிங்கிறத நம்ம நீதிபதிகள் தான் சொல்லணும். முதல்ல அன்பிற்கினிய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள், பரந்தாமனின் இந்த வழக்கு மேல்முறையீடு ஏற்கப்பட்டதா? ஜீவாவினுடைய பேச்சை கேட்டு பாரதியாருடைய பேத்தி சொன்னார்களா, இன்னும் பாரதியார் செத்துப்போகவில்லை, ஜீவாவின் உருவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாத செய்திகள். உனக்கு எப்படி தெரியும்னா படித்ததுனால தெரியும். ஒரே வரி தான் தம்பி பேச்சில், புத்தகம் இல்லாத பள்ளிக்கூடம் ஆன்மா இல்லாத கூட்டுக்கு சமம் என்று நம்புகிறேன். மனசாட்சியை நான் பாராட்டிடுவேன், பரந்தாமன் வருத்தப்படுவாப்புல. பரந்தாமனை பாராட்டிட்டா மனசாட்சி வருத்தப்படும். ஏன் மனசாட்சி படி 2 பேரையும் பாராட்டிடுறேன். ரொம்ப உற்சாகமாக உத்வேகம் வழங்குகிற மாதிரி பாராட்டி இருக்கிற அண்ணனுக்கு நன்றி. தொடர்ந்து எங்கள் பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் பரந்தாமனையும் பரந்தாமன் மனசாட்சியையும் எடை போட்டு கருத்து சொல்ல உங்களுடைய அன்போடு கேட்கிறோம். 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் இப்போது இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். அதற்கு முன்னாடி இந்த உலகத்திலேயே மிக இளம் வயதில் வழக்குரைஞர் பட்டம் பெற்ற பரந்தாமனுக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்க ஐயா. இந்த சாதனைக்கு என்னுடைய வாழ்த்து. என்ன தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னா, தனி மனிதனா என்னுடைய தனிப்பட்ட கருத்து கேட்டால், அதாவது பரந்தாமனின் மனசாட்சி பேசியது இல்லையா, அந்த வழக்கறிஞருக்கு தான் நான் சாதகமாக தீர்ப்பு சொல்லுவேன், தனி மனிதனாக கேட்டால். ஆனால் சங்கரா தொலைக்காட்சி என்னை தனி மனிதனாக கூப்பிடலை, என்னையும் சாரையும் ஒரு நீதிபதியாக, ஒரு நடுவராகத்தான் கூப்பிட்டுருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த வழக்கை தள்ளுபடி செய்து வழக்கறிஞர் வெற்றி என்று தீர்ப்பளிக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்கு இந்த வழக்கு தொடுப்பது, அதை இன்னொருத்தர் எதிர்ப்பது என்பது போல உன்னுடைய அந்த தமிழ் அனைவரையும் வசப்படுத்தியது என்று தான் சொல்லணும். ஒரு சில இடங்களில் அந்த அகர உச்சரிப்பை மட்டும் நீ மேம்படுத்தி கொண்டால் எப்போதும் நீ எந்த மன்றத்தில் வழக்கு தொடுத்தாலும் தீர்ப்பு உனக்கு சாதகமாகவே வரும். நன்றிங்க ஐயா. வாழ்த்துக்கள். அன்பு அண்ணனுக்கு, எங்கள் பாசத்திற்குரிய கவிஞருக்கு நன்றி. 2 நீதிபதிகள் கொண்ட இந்த அமர்வு வழக்கை தள்ளுபடி செய்தாலும் வழக்கறிஞருக்கு வெற்றியே வழங்கி இருக்கிறது. இந்த தமிழ் சமூகம் வாரிசுகளை நம்பியதை விட வாசிப்பை அதிகமாக நம்பிய சமூகம் என்பதை பரந்தாமன் தன் உரையால் நிரூபித்திருக்கிறார். அடுத்தடுத்த சுற்றுகளுக்கு இன்னும் சிறப்பாக தயாரிக்கிட்டு வாங்க, சிறப்பாக பேசுங்க. நிறைவு பகுதியிலும் உங்களை எதிர்பார்க்கிறோம். நன்றி. நன்றிங்க. வழக்கும் நானே மறுப்பும் நானே அப்படிங்கிற சுற்றுல ரத்தின சுருக்கமாக பேசி கொண்டிருக்கிறார்கள். அழகாக பேசியிருக்கிறாங்க, அறிவாக பேசியிருக்கிறாங்க, அற்புதமாக பேசியிருக்கிறாங்கன்னு வீட்டில் இருந்தபடியே பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களே, இன்னும் சில செந்தமிழ் செல்லங்கள் சிறப்பாக பேச இருக்கிறார்கள். அவர்கள் பேச்சை நீங்கள் தொடர்ந்து கேட்க வேண்டுமா? நாளைக்கு இதே நேரத்தில் எங்களோடு இணையுங்கள். நாளை இதே நேரம் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நாங்கள் இனிதே தமிழோடு விடைபெறுகிறோம். இது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற தமிழ் எங்கள் உயிர்மை சுட்டிகள். இது செந்தமிழ் செல்லத்திற்கான பிரம்மாண்ட தேடல்.